இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2026 மே மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 11:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரவு 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. ஆன்மீக யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று உங்கள் துணையிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்கள் மற்றும் குடும்ப விஷயத்துல நீங்க யாரையுமே தலையிடவும் விடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. இன்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். மனதில உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றிகரமாகவும் அமையும். நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில முதலீடுகளும் செய்வீங்க. பயணங்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நிதி விஷயங்கள்ல செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும், உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும். இன்று மனமும் தெளிவாகவும் இருக்கும். இதன் மூலமாக வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். இன்று முழு அளவில் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஓரளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று தாமதம் இல்லாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால சிரமங்களும் ஏற்படலாம். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நிறைவேற்றக்கூடிய வேலைகள்ல ஏதாவது தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாயின் அன்பையும் புரிந்தும் கொள்வீங்க. சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண ஏற்பாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக சிந்தித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மாலை நேரத்துல சில முக்கியமான சமூக நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நண்பர்களுடைய வழியில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான எண்ணங்களும் அதிகரிக்கும். ஆன்மீக செயல்பாடுகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய சந்திப்புகள் சின்ன சின்ன சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும், குழப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும், மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும், திட்டமிட்டு செய்வதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. தினசரி தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வரவு செலவு கணக்குகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான தொகையை யாரை நம்பியும் தரவும் வேண்டாம். வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழில் வாய்ப்புகளும் கூடி வரும். குடும்ப விஷயங்களை பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. உதவிகள் செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு மகான்களுடைய தரிசனங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகரித்தாலும் உறவினர்களுடைய உதவியுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய பங்கு அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய ஒப்புதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிக முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தும் செய்யலாம். குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். கடந்த காலத்துல நின்று போன வாய்ப்புகள் இப்பொழுது தேடியும் வரலாம். தாய் தந்தையரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு முடிவையுமே எடுப்பதற்கு முன்பாக மனதை சமநிலையுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உறுதியுடனும் செயல்படுவீங்க. எளிமையாக பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல திடமான நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள்ல பங்கு கொள்வதன் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தெளிவான மனதுடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய பங்கு அதிகமாகவும் இருக்கும். யோகமான பலன்களையும் அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று விட்டுப்போன வாய்ப்புகள் மீண்டும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும்.
மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி அதற்கான தீர்வையும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று பேரும் புகழும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே இறங்கிவிடவும் வேண்டாம். அதில் உள்ள நன்மை தீமைகளை அறிந்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல மற்றவர்களின் மீது எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக நீங்க பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். இன்று புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இன்று வியாபாரத்துல சக வியாபாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. அவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கையில பணமும் இருக்குங்க. இதனை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. மகிழ்ச்சியான சில விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய உதவியுடன் சில முக்கியமான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நேர்மையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வழக்கு செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல செலவுகளும் இருக்கும். வியாபார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக நடத்துவதில் வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கடினமான பணிகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய அணுகுமுறையில மகிழ்ச்சியை உணரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்திலையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த விதமான படபடப்புடனும் குழப்பத்துடனும் இருக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில வருமானமும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல இருந்து வந்த நிறை குறைகளை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். முடிந்த அளவிற்கு மற்றவர்களுடைய உதவிகளை நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம்.
தன் கையே தனக்கு உதவி என்று இருப்பதே நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரித்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து பேசவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பல்வேறு வகையான வேலைகளின் காரணமாக இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் இணைந்து செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு பரிசு பொருட்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அனுபவத்தின் மூலமாக புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கூடி வரலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். காலையிலேயே சில எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. கூடுதலான நேரத்தையும் எடுத்தும் கொள்ளலாம். உங்களுடைய பணிகளை முடிக்க முடியாமல் சற்று குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில என்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையிடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. உணர்வு பூர்வமான பிரச்சனைகள்ல நீங்க பேசிவிடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஜாக்கிரதையாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை உங்களுடைய கவனத்துல முடிவுகள் எடுப்பதும் நல்லது. யாரை நம்பியும் ஒப்படைக்கவும் வேண்டாம். வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயத்துல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை யோசித்து தீர்மானிப்பதும் நல்லது. சில பிரச்சனைகள் உருவானாலுமே அதனை கவனமாக தீர்த்து வைப்பதும் நல்லது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது
மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உற்சாகமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய தலையீடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இதனால மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த சில உதவிகளும் இருக்கும். உத்தியோகத்துல முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். தனவரவுகள்ல இருந்து வந்த இருபறிகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். திருமண உறவுல உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை உங்கள் துணை இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. தொழிலை சுறுசுறுப்பாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சிரமங்களும் நீங்கும். சில செலவுகள் உங்களை சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று புதிய சந்திப்புகளும் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொந்தரவுகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். திடீர் பயணங்களின் மூலமாக மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நபர்களினால மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான சிறந்த பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கியில பணத்தை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் உயரும். புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று விவசாயத்துல நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். லாபத்தையும் பார்த்து விடலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களை மன நிம்மதியுடன் போக்கி வைக்கவும் செய்வீங்க. அமைதியும் உண்டாகும். தொழில கவனத்தையும் செலுத்துவீங்க. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். லாபத்தையும் பார்த்து விடலாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. யாருக்கும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தொலைந்து போன பொருட்களும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். கல்வி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கால்நடைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கோபத்துடனும் குழப்பத்துடனும் இருப்பீங்க. இதனை யாரிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லதுதாங்க. உறுதியுடனும் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பதும் நல்லது. பணிகளை எளிமையாக முடிப்பதும் நல்லது. பாதி வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சியான உறவு நிலையை அனுபவிக்கவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில தவறான முடிவுகள் எடுக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று பிரார்த்தனைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. இது மன அமைதியையும் ஏற்படுத்தும். சில நன்மைகளும் தேடி வரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று நிதானமாக ஆலோசித்து எந்த ஒரு முடிவுகளுக்கும் முடிவெடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில குறைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். சில சிக்கல்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பொருளாதார வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பெருமையாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிலுமே என்ற பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. புதிய நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையுமே மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சிந்தித்து செயல்படுவதனால புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்கலாம். செயல்கள்ல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். நிலைமைகளும் சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமாராகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை பராமரிப்பதற்கு சில கட்டுப்பாடுகளுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு வகைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்தில இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அனைவரிடத்திலுமே கனிவாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க.
ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாக பேசுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணிய வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வர்த்தக துறைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். நீங்கள் கடினமாக உழைத்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பத்தின் காரணமாக உங்கள் துணை இடத்துல உறவு நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிந்துணர்வுகள் குறையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிகளின் நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று அதனை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளிடத்துல அவர்களுடைய மனப்போக்கினை அறிந்து நீங்க பேசுவதும் நல்லது. குழப்பங்களும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு நிதானமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையுமே நீங்க பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாரிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலையும் கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். திறமைக்கு உண்டான வாய்ப்புகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறுதியுடனும் செயல்படுவீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திறமைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். திருப்தியை தருவதாகவும் இருக்கும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல கிடைக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து நிதானமாக செய்வதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். அனாவசிய செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. நேரம் தவறாமல் உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் சில நண்பர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. மறதி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால தாமதங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பலருடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.